வணக்கம். நாம எல்லாரும் எதுக்காக சேமிக்கிறோம்? நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக, கரெக்டா? ஆனா நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கிற பணம் நமக்கு தேவைப்படுற சரியான நேரத்துல கைக்கு வருதா? அதுதான் இங்க பெரிய கேள்வி. வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு பிள்ளைங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் வருது, இல்லனா வீட்ல ஒரு கல்யாணம், காது குத்துன்னு ஒரு விசேஷம் வருது. இந்த மாதிரி நேரத்துல நம்ம பணம் எங்கேயோ ஒரு பாலிசில 25 வருஷத்துக்கு லாக் ஆகியிருந்தா என்ன பண்றது? அதுவே நமக்கு தேவைப்படுறப்ப கரெக்டா கைக்கு வந்தா அடடா எப்படி இருக்கும்? இதுதான் சார் இன்னைக்கு நிறைய குடும்ப தலைவர்கள் ஃபேஸ் பண்ற ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், குடும்ப விழாக்கள்னு செலவுகள் வரிசை கட்டி நிக்குது. ஆனா நம்ம சேமிப்போ 25 வருஷம் கழிச்சு ஒரே மொத்தமா தரேன்னு சொல்லுது. அது வரைக்கும் நாம என்ன பண்றது? தேவைகள் காத்திருக்காதே. கவலையே படாதீங்க. நிச்சயமா நாம காத்திருக்க தேவையில்ல. இந்த நீண்ட காத்திருப்புக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் எல்ஐசியோட புதிய 25 வருடம் மணிபேக் திட்டம். வாங்க இந்த பிளான் எப்படி நம்ம தேவைகளை கரெக்டான நேரத்துல பூர்த்தி செய்துன்னு இப்ப பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த மணி பேக் பிளான்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அந்த பேர்லயே எல்லாம் இருக்கு பாருங்க. மணி பேக், அதாவது நம்ம கற்ற பணம் நமக்கே திரும்ப வரும். ஆனா எப்போ? பாலிசி முடியற வரைக்கும். அதாவது 25 வருஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆமாங்க, இது வெறும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் கிடையாது. இது அதையும் தாண்டி பாலிசி நடந்துட்டு இருக்கும் போதே குறிப்பிட்ட இடைவெளிகள்ல உங்க கைக்கு பணத்தை கொடுத்து உங்க உடனடி தேவைகளை எல்லாம் சமாளிக்க உதவுற ஒரு ஸ்பெஷலான திட்டம். இதுதாங்க இந்த பிளானோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே. ஓகே, அப்போ இந்த பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த பணம் எப்போ, எப்படி நம்ம கைக்கு வந்து சேரும்? வாங்க இந்த 25 வருஷ பயணத்தை ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பிளானோட மொத்த பாலிசி டேர்ம் 25 வருஷம். இதுல ஒரு மேஜிக் என்னன்னா, கரெக்டா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவை உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது பாலிசியை எடுத்த 5வது வருஷம், 10வது வருஷம், 15வது வருஷம், அப்புறம் 20வது வருஷம், இப்படி 4 தடவை பணம் உங்க கைக்கு வரும். கடைசியா 25வது வருஷத்துல ஒரு பெரிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடும். சரி, பணம் வரும்னு சொல்றீங்க, ஆனா எவ்ளோ வரும்? ஒவ்வொரு 5 வருஷ இடைவெளியிலையும் நீங்க எடுத்திருக்கிற மொத்த இன்சூரன்ஸ் தொகையிலிருந்து சரியா 15% உங்க கைக்கு கிடைக்கும். 15%. யோசிச்சு பாருங்க, இந்த 15% பணத்தை வச்சு என்னவெல்லாம் பண்ணலான்னு. பசங்க +1 +2 படிக்கிறப்போ அந்த செலவுக்கு சரியா இருக்கும். இல்ல காலேஜ் அட்மிஷன் ஃபீஸ் கட்ட சரியா யூஸ் ஆகும். ஏன் ஒரு புது பைக் வாங்கணும்னா கூட டவுன் பேமெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். கையில காசு புழங்கும்போது எந்த ஒரு தேவையும் சமாளிக்கிறது எவ்ளோ ஈஸி இல்லையா? இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பாலிசி காலத்துல 15%ன்னு 4 தடவை, அதாவது மொத்தமா 60% பணம் உங்க கைக்கு வந்துடுது. பாக்கி இருக்கிற 40% தான் கடைசியா மெச்சூரிட்டியா உங்களுக்கு கிடைக்க போகுது. வெயிட் பண்ணுங்க, 25வது வருஷத்துல அந்த 40% மட்டும் வராது. அதோட சேர்த்து இத்தனை வருஷமா உங்க பாலிசிக்கு சேர்ந்து ஒரு பெரிய போனஸ் தொகையும் உங்க கைக்கு வரும். அப்போ கிடைக்கிற அந்த மொத்த தொகை உங்க பெரிய கனவுகளை எல்லாம் நிறைவேற்ற உதவும். ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்ல பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கோ இது ரொம்பவே கை கொடுக்கும். இதுல இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு, சொல்லட்டுமா? இந்த பாலிசியோட டேர்ம் 25 வருஷம்தான். ஆனா நீங்க பிரீமியம் கட்ட போறது வெறும் 20 வருஷத்துக்கு மட்டும்தான். ஆமாங்க, கடைசி 5 வருஷம் நீங்க ஒரு பைசா கூட பிரீமியம் கட்ட வேண்டாம். ஆனா பாலிசியோட எல்லா பலன்களும் உங்களுக்கு முழுசா கிடைச்சிட்டே இருக்கும். சரி, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இப்படி அடிக்கடி பணம் வாங்கிடுறேமே, ஒருவேளை எதிர்பாராத விதமா பாலிசிதாரருக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா குடும்பத்தோட பாதுகாப்பு என்ன ஆகும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? கவலையே வேண்டாம். அதுக்கு தான் இந்த பிளான்ல ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பு வலை இருக்கு. இதுதான் சார் இந்த பிளானோட மிகப்பெரிய கேரண்டி. பாலிசி காலத்துல பாலிசிதாரருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாம ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த அந்த 15% பணத்தெல்லாம் கழிக்கவே மாட்டோம். முழு இன்சூரன்ஸ் தொகையும் அப்படியே நாமினிக்கு கிடைக்கும். இது உங்க குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு தைரியத்தை கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தயவு செஞ்சு இந்த திட்டத்தை ஒரு சாதாரண சேமிப்புன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இத உங்க குடும்பத்தோட ஒவ்வொரு இலக்கையும் அடைய நீங்க ஏறி போற ஒரு ஃபைனான்ஷியல் ஏணி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. பாருங்க, இந்த ஏணியோட ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு 5 வருஷம். 5வது வருஷத்துல கிடைக்கிற பணம் முதல் படி. 10வது வருஷத்துல கிடைக்கிற பணத்தை வச்சு 2வது படிக்கு போறீங்க. இப்படி பிள்ளைங்களோட படிப்பு, அவங்க எதிர்காலம்னு ஒவ்வொரு படியா நீங்க ஏறி கடைசியா 25வது வருஷத்துல கிடைக்கிற அந்த பெரிய மெச்சூரிட்டி தொகையோட உங்க இலக்கோட உச்சிக்கு போய் சேர்ந்துடலாம். ஒரு குடும்ப தலைவரா நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை சரியா திட்டமிடுறதை விட முக்கியமான கடமை வேற என்ன இருக்க முடியும்? அந்த பெரிய கடமைய ரொம்ப சரியா செய்ய இந்த திட்டம் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான கருவியா இருக்கும்.
அப்போ சொல்லுங்க, உங்க குடும்பத்தோட அடுத்தடுத்த மைல்கருக்களை ஜெயிக்க நீங்க தயாரா? உங்க நிதி பயணத்துல இந்த மணிமேக் திட்டம் ஒரு அருமையான தொடக்கமா, ஒரு நம்பிக்கையான உறுதுணையா இருக்கும். ரொம்ப யோசிக்காதீங்க, இன்னிக்கே திட்டமிட ஆரம்பிங்க.